ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலா ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம குக்கு வித் கோமாளியில் செஞ்ச ரசம் மாதிரியே செய்யலாம். நம்ம எப்போ செய்கிற ரசம் வேறு மாதிரி. இது வந்து கொங்கு நாடு சைடு இந்த மாதிரி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து வேக வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மல்லி சீரகமெல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மல்லி கொஞ்சம், ஒரே ஒரு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு பூண்டு லேசாக லாஸ்ட்டில் தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பச்சை வெங்காயம் தட்டி போட்டுக்கணும். வதங்கினதும் ரசத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அதை இப்போது எடுத்து ஊற்றிடலாம். இப்போ சீரக மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறத அதை போட்டுக்கணும். லாஸ்ட்டில் போட்டுக்கணும். பச்சை வாசம் வரும்னால நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.